Dear student, வணக்கம். Now we are going to see unit number 6 solid state part 2. Before that, today thought, be kind whenever possible. It is always possible. அனைவரிடம் அன்பு காட்டுவோமாக. Now page number 184. So last class we have seen ஒரு simple cube what is corner 1 அப்படின்னு படித்தோம். Corner மொத்தம் totally we have 8 corner. ஸோ ஒரு ஆட்டத்துக்கு எப்படி இருக்கும் 1/8 இஸ் ஈக்குவல் டு 8/8ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆன்சர். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கிறது யூசி கார்னர் ஆட்டம். க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஃபேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்தனை ஃபேஸஸ் இருக்குது ஒரு க்யூப்பில் 6 ஃபேஸஸ். ஸோ ஒரு ஃபேஸுங்கிறப்ப ஆஃப், இப்போ 6 × ஆஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்துட்டு 1 + 3 = 4 அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாடி சென்டர் அப்படியே எத்தனை இருக்கும் யூசி இந்த ரெட் கலர் 1 இஸ் பாடி சென்டர் 1, ஒன்லி 1 சென்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். 1 + 1 = 2ங்கிறது டோட்டல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, லெட் அஸ் see ஃபஸ்ட்டு தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம். ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படில அந்த ஆட்டம்ஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத we are going to see X-ray diffraction method we can find out the arrangements of atoms of molecules. So what is the formula? N lambda is equal to 2d sin theta. I think you have studied last year. See that what is the n? The order, first one, second one, n is equal to 1, n is equal to 2. The distance between the two order is denoted as d. Angle theta, the incident ray and the diffracted ray, that is called lambda. Okay, using this we can find out if there is any mistake in the structure of atom. ISA brandedக்கும் சாதாரண brandedக்கும் what is the difference? How do you find out? Okay, during X-ray method. Let us see calculation of density. What is density? Density is equal to mass by volume. D is equal to m/v. We have studied lower classes. So here density is denoted as rho அப்படின்னு பேர். ஒரு பி மாதிரி போட்டு லைட்டாக சாய்வாக போட்டிருப்பாங்க. இட் இஸ் கால்டு ரோ. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு m/v. தட் இஸ் அ ஃபார்முலா. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங் டு இந்த இனிஷியல் இன்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இந்த மாஸ்ன்னு பேர். அப்போ m is equal to molar mass by Avogadro number, isn't it? Capital M by NA. NAங்கிறது தெரியும், கேபிட்டல் போட்டு Avogadro number. What is the density? Density is equal to mass by volume அப்படின்னு தெரியும். அப்போ n × m by NA by n cubed a cubed. யூனோ ஒரு க்யூப் அப்படிங்கிறப்ப ஹைட்டு, பிரெத்து அண்டு லென்த் எல்லாம் சமமாக இருக்கும் இல்லையா? ஆல் ஆர் ஈக்குவல். அதான் a = b = அர்த்தம் c. ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? a cubed. So if you know, இங்கே நமக்கு 4 constant இருக்குது. If you know 3 constant, you can find out the 4th one. See example. In this example, body center cubic unit cell 508 pm கொடுத்துருக்காங்க, பேரியம். ஓகே, வாட் இஸ் த டென்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ரோஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்குது nm/a cubed × n × a. பைக்கோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10⁻−12 மீட்டர்னு பேர். இப்போ இந்த பைக்கோமீட்டரை பிஎம் அப்படிங்கிறது நம்ம சென்டிமீட்டராக we have to change it. ஏன்னா ஏற்கனவே சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? அப்போ யூனிட்லாம் சேமாக இருக்கணும். இப்போ how will you convert meter into centimeter into 100? that is 10⁻². இப்போ 10⁻−2ல் 10⁻2 போய்ட்டால் 10⁻−10ன்னு அர்த்தம். அப்போ 508 10⁻−10 அப்படின்னு சென்டிமீட்டர்னு இருக்குது. இதை நான் வந்து என்ன பண்ணேன், 2 சார்ந்தலி புள்ளி வைக்கிறேன். ஸோ அகைன் இன்ட்டு 100. அப்போ 5.08 × 10⁻−8 சென்டிமீட்டர் அர்த்தம். ஸோ மேலே உள்ளது மல்டிபிள் பண்ணி கீழே மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அது லாக் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். மேலே டாப் சைடு அதேபோல் கீழே உள்ளதுக்கு லாக் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே உள்ள வேல்யூலேருந்து கீழே உள்ள வேல்யூ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆன்டிலாக கண்டுபிடிக்கணும். யூனோ எவால்வேட் யுவர் செல்ஃப். அதில் பைக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மில், சேஞ்ச் இன்ட்டு சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம்லேயும் பைக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன்ட்டு சென்டிமீட்டர். தேர்டில் ஆம்ஸ்டாங்னு கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்டாங்னா 10⁻10ன்னு அர்த்தம். தென் பேக்கிங் இன் கிறிஸ்டல். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் ஃப்ரூட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இதில் ஃப்ரூட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு இருக்குது, ரோவில் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்கா அல்லது லூஸ்லி பேக்கடா அப்படிங்கிறத we can find out. தி பேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகுல் இன் கிறிஸ்டல்ஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
packed together as close and possible to each other. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 dimensional structure நமக்கு தெரியும், we know very well. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 dimensional structureல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். later than 3 dimensional arrangementsல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸோ வாட் இஸ் த யூஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியாக்குள்ளே நம்ம எவ்வளவு ஃப்ரூட்ஸை நம்மளால் அடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது இவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஃப்ரூட்ஸ் எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ இடத்த அதை ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ சாதாரணமாக அந்த மூட்டையெல்லாம் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஏரியாவில் ஒரு மூட்டை சிமெண்ட் மூட்டை அடிக்கிட்டால் இந்த ஏரியாவில் எவ்வளோ சிமெண்ட் மூட்டை அடிக்கலாங்கிறத நம்ம உடனே கால்குலேட் பண்ணி சொல்லிவிடுவாங்க. இந்த ஒரு ரோ வரிசை அடிக்க பார்த்தாலே தெரியும் இதில் எவ்வளோ ரோ நமக்கு அடுக்க முடியும் அப்படின்னு. அதுதான் நம்ம இந்த மெத்தட். ஓகேயா? இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரே ஒரு லேயர் ஒரு வருஷம் ஆப்பிளை வரிசை அடிக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கோளம் ஒரு ஸ்பியர் டச்சஸ் வித் அதர் 2 ஸ்பியர். பக்கத்தில் உள்ள 2 ஸ்பியரோட என்ன இருக்கும், அது டச் ஆகிருக்கும். அதான் ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் 2 நெய்பரிங் ஸ்பியர்ஸ் ஆன் எய்தர் சைடு. இப்போ பாருங்கள், ஒரு பிங்க் கலரில் ஒன்று கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கிறத ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். ஒரு பிங்க் கலரில் உள்ளது என்ன ஆகுது, பக்கத்தில் லெஃப்ட்டில் ஒன்று டச் ஆகுது, ரைட்டில் ஒன்று டச் ஆகுது இல்லையா? அடுத்து 2 dimensional பேக்கிங்கில் இப்போ பாருங்கள் 2 லேயர் வச்சுருக்கோம். ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் அப்படியே வரிசை அடிக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேயர் அடுத்த லேயர் அடுத்த லேயர்னு இப்போ எல்லாமே வரிசை என்னவாக இருக்குது, ஆப்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஒரு ஸ்பியர் டச்சஸ் த 4 ஸ்பியர்ஸ். கான்டாக்ட் வித்து 4ஓட கான்டாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஒரு க்ரீன் பால் எத்தனை பிங்க் பாலோட டச் ஆகிருக்கு பாருங்கள். 4 பிங்க் பாலோட இருக்கா, லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் அப்படின்னு. அதான் ஏஏ டைப்பில் இருக்கிறது. ஸோ 4 ஆஃப் இட்ஸு நெய்பர்ஸோட கான்டாக்ட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், ஏபி டைப்னு பேர். ஏபி டைப்னா ஒரு ரோ ஆப்பிள், இன்னொரு ரோ ஆரஞ்சு, ஆப்பிள் ஆரஞ்சு, ஆப்பிள் ஆரஞ்சு, இப்படி வரிசை அடிக்கிட்டு போகிறோம்னு வச்சுப்போம். தட் இஸ் ஏபி டைப்னு. ஸோ ஹியர் 1 ஸ்பியர் இஸ் டச்சஸ் வித்து 6 நெய்பரிங் ஸ்பியர். 6ஓட தொடர்பு இருக்குது பாருங்கள். 6 1 2 3 4 5 6 ரைட்டா? ஒரு பிங்க் பால் டிக் பண்ணியிருக்கேன், அதோட எத்தனை பால் டச் ஆகிருக்கு பாருங்கள், 6. அப்போ when we compare with ஏஏ டைப், ஏபி டைப்பில் எப்படி இருக்குது, மாலிகுலார் வெரி க்ளோசஸ்ட் ஒன். சரியா? ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். 2 லேயராக இருக்கும்போது கொஞ்சம் இது நெருங்கி இருக்குது. சி த சிம்பிள் க்யூப், ஜஸ்ட் ரீகால், லென்த்து பெர்த்து அண்டு ஹைட் 3 பார்க்கணும் இல்லையா? கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை, 6. அது பாருங்கள், சி த பிக்சர். சென்டர் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், சுற்றி எத்தனை, அந்த பாயிண்ட்டில் உள்ள பால் அந்த ஸ்பியர் கனெக்டட் வித் 6. ஓகேயா? சேம் பிளேனில் 4 இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், டாப் சைடு ஒன்று இருக்கும், பிலோ அதுக்கு கீழே ஒன்று இருக்கும். ஸோ 6. ஸோ இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு இருக்கும். இதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி பார்க்க போகிறோம். என்ன பேக்கிங் எஃபிஷியன்சி, ஹவ் டு வி கால்குலேட்? பேக்கிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு என்ன அர்த்தம், 100. இன்னும் வால்யூம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஏ இன்ட்டு ஏ தட் இஸ் அர்த்தம் ஏ கியூப்டு. யூ சி ஹியர் ஒரு ஏங்கிறப்ப எத்தனை ஸ்பியராக நம்ம அப்படியே இமேஜின் பண்ண எத்தனை ஆறு வருது, 2 ஆர் வருதா? எஸ், இங்கே ஒரு ஏ இஸ் ஈக்குவல் டு 2R அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு A/2. ஸோ மேக்ஸில் நமக்கு வால்யூமுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, V இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப்டு. அப்போ 4/3 பையின்னு போட்டுட்டு ஆறுக்கு பதில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், A/2. 2 கியூப்டு பண்ணால் என்ன வரும், 8. அப்போ 4க்கு 8 கேன்சல் பண்ணலாமா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 2 வரும். அப்போ பை A கியூப்டு பை 6, 3 2 6. ஓகே, அப்போ டோட்டல் வால்யூமுங்கிறப்ப என்ன வருது நமக்கு, இன்ட்டு 1 இல்லையா, 1 இன்ட்டு பை A கியூப்டு பை 6, சேம் ஆன்சர் வரும். டிவைடட் பை என்னது, வால்யூம். ஃபஸ்ட்டு பார்த்தாலே ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ ஏ கியூப்டில் டிவைட் பண்ணினா இன்ட்டு என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 52.31%. அப்போ 51.31% ஆஃப் த அவைலபிள் வால்யூம். இந்த அளவுக்கு இது என்ன ஆகுது, அவைலபிள் பண்ணுது. 100ல் 52% தான் அது அவைலபிளாக இருக்குது. இப்போ பாதி பங்கு தானே இருக்குது. இப்போ பாதி பங்கு என்ன இருக்குது, இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் அவைலபிள். அப்போ பாதி பங்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மினிமைசிங்காக தான் இருக்கும். இருக்கிற 10%ல் 52% தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்கி 48% கிட்ட எப்படி இருக்குது, அது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எம்டி ஸ்பேஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பாடி சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ ஏபி அப்படிங்கிற அமைப்பில் வச்சு பார்ப்போம். ஏபின்னு யூசி இப்படிய கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு தெரியும். என்ன அர்த்தம், 8. பாருங்கள், இப்போ ஒரு க்ரீன் பாலை சுற்றி எத்தனை இருக்குது, 8
பிங்க் பால்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ என்னுடைய ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது நான் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது நம்ம மேக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போசிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஏன்னா ஒரு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ்னு அதான் நம்ம இங்கே பார்க்கக்கூடியது. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான் இது. இப்போ ஏபி ஸ்கொயருங்கிறது என்ன, ஏபிங்கிறது ஏயோடைய வேல்யூ, பிசினால் இதோட வேல்யூ ஏயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ √2a ஸ்கொயர்னு வருது. √2 அப்படியே தான் வரும். √a ஸ்கொயருங்கிறது என்ன வரும், ஏ ஆகிடும் இல்லையா. ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆனால் ஏன்னு வரும். அப்போ √2 × a, தட் இஸ் எ ஃபைனல் ஆன்சர். அப்போ இனி ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிஜிக்கு என்ன வரும், இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஏசியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனல் ஆன்சர் ஏஜி இஸ் ஈக்குவல் டு √3 × a. அப்போ √3 × a இஸ் ஈக்குவல் டு எதற்கு சமமாக இருக்குது பாருங்கள், 4r. ரைட்டா, 2r, இந்த பக்கம் ஒரு ஆர், மொத்தம் எத்தனை ஆர், 4r. அப்போ r ஈக்குவல் டு என்ன வரும், √3/4 × என்ன வரும், a அப்படின்னு வரும். யூனோ ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, v இஸ் ஈக்குவல் டு 4/3 πr³. இப்போ இந்த ஆருடைய வேல்யூவை அந்த இடத்துல பிரதியிடணும், சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4/3 π × √3/4 × a³. ஓகே, √3 3 டைம்ஸ் போடுறோம். 2 √3க்கு கீழே உள்ள 3 கேன்சல் ஆகிடும். 4 3 டைம்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ அவர் ஆன்சர் இஸ் √3/16 πa³. இப்போ இதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பிசிசிக்கு நமக்கு என்ன ஆன்சர் நம்ம படிச்சிருக்கோம், 2 தானே படிச்சிருக்கோம். 1 + 1 என்ன வரும், 2. அப்போ 2 × அதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறேன், பண்ணால் ஃபைனலாக √3 πa³/8 அப்படின்னு வருது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, வால்யூம் a³ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும், × 100ஆல் பெருக்கணும். பெருக்கியாச்சு, மல்டிபிள் பண்ணியாச்சு. அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 68%. ஸோ 68% ஆஃப் த அவைலபிள் வால்யூம் இஸ் ஆக்குபைடு. அப்போ 68% இங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். பாக்கி 32% தான் இங்கே எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதுலேருந்து when we compare with சிம்பிள் ஒன் அண்டு பாடி சென்டர் ஒன், பாடி சென்டரில் எப்படி இருக்கும், க்ளோசஸ்ட் பேக்கிங்காக இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட்லி தேன் இன் சிம்பிள் பேக்கிங் அப்படிங்கிறது ஃபைனலாக வேணும். Okay students, thank you, thanks for watching. In our next video we shall see the remaining part. Thank you, thanks for watching.